நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்து ஆனால் குரூப் 4 நல்லா பண்ண முடியாமல் இருந்த பசங்க, கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற பசங்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் எனக்கு குரூப் 4ஓட எக்ஸ்பீரியன்ஸ்னால குரூப் 2க்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதுக்கு மைண்ட் வரமாட்டேங்குது படிக்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக தான் நான் ஒரு டார்கெட் 75ன்னு ஒரு ஃப்ரீ இனிஷியேட்டிவ் கொண்டு வரேன். ஸோ இதுக்கு முன்னாடியே டார்கெட் 100ன்னு குரூப் 4க்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அந்த பேட்ச்லேயே கொஞ்சம் 2-3 பேர் வந்து மேம் அடுத்தது புதுசாக ஒன்று ஆரம்பிங்க, நாங்கள் நிறைய லேக் ஆகிட்டோம், அதுலேருந்து குரூப் 4னால நடுவில் வந்து படிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, எல்லாத்துக்கும் சரி சேர்த்து ஒரு இனிஷியேட்டிவாக டார்கெட் 75 அப்படின்னு கொண்டு வரலான்னு டெலகிராமில் மார்னிங் 4 o'clock வந்து இது ரன் ஆகும். ஸோ அதில் என்னென்னா உங்களுக்கு டெய்லி என்ன படிக்கணும், எந்த சோர்ஸ்லேருந்து படிக்கணும் அப்படின்ற டார்கெட் கொடுத்துருவோம். இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் தமிழ், அப்புறம் மேக்ஸ். ஸோ இந்த 3 டார்கெட்டும் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் அன்னன்னைக்கு ஒரு பிடிஎஃபோ இல்லை வீடியோவோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோ இந்த டைமுக்கு பாருங்கள், இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவோம். எல்லாமே ஒரே லிங்க்லேயே இருக்கும். ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணுற பிடிஎஃப் எல்லாமே ஒரே லிங்க்லேயே இருக்கும். அந்த லிங்க்கும் உங்களுக்கு என்னோட டெலகிராம் அண்ட் அடா 247 தமிழோட டெலகிராம்லேயும் இதில் மேலே பின் பண்ணி வச்சுருக்கு, நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அண்ட் எஸ், குரூப் 4 வாஸ் டஃப். அதுக்காக குரூப் 2வும் அப்படியே தான் வருன்றதும் வராதுன்றதும் எந்த ப்ரெடிக்ஷனும் நம்ம பண்ண முடியாது. ஆல் வி கேன் டூ இஸ் ப்ரிப்பேர். ஓகே, ஸோ மனசை தளராமல் இது ஃப்ரீ இனிஷியேட்டிவ் தான், சரிங்களா? அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ரன் ஆகும். இது இல்லாமல் குரூப் 2க்கு 2 PM ஞாபகம் வச்சுக்கோங்க. யூடியூப்பில் நம்மளோட செஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2 PM இப்போ என்ன செஷன் போயிட்டுருக்குன்னா புக் பேக் கொஷின்ஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். இது இல்லாமல் ஃப்ரைடே உங்களுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் நடக்கும், சரிங்களா? அந்த வாரத்தோட சிலபஸை அந்த ஃப்ரைடே நீங்கள் எழுதுவீங்க. ஸோ சிலபஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு வெனஸ்டே அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் அதுக்காக படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மறக்காமல் மனசு தளராமல் படிங்க.